உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் எங்களை நடத்தின விதங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த தருணங்களுக்காக ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நீர் போதுமானவராய் அற்புதமாய் நடத்தினீரே, ஆச்சரியமாய் நடத்தினீரே. புல்லுள்ள இடங்களில மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே எங்களை நடத்தினவர், எங்களை நடத்தினவர், கரம் பற்றி நடத்தினவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய். ஆம் தகப்பனே, எத்தனையோ சூழ்நிலையிலே நீர் ஆலோசனை தந்து எங்களை நடத்தினீரே. உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை தந்து எங்களை தேற்றினீரே, எங்களை உருவாக்கினீரே, எங்களை நடத்தினீரே. நீதியின் பாதையிலே நாங்கள் நடக்கும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து எங்களை நடத்தினீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தினது. ஹல்லேலூயா. எங்கள் கால்கள் இடறி போகாதபடி, எங்கள் கால்கள் வழுவாதபடி, எங்கள் வலப்பக்கத்தில் நிழலா நின்று எங்களை ஆண்டவரே கரப்பற்றி நடத்தினீரே, ஆச்சரியமாய் நடத்தினீரே, அற்புதமாய் நடத்தினீரே. நீர் நடத்தி வந்த விதங்களை எண்ணி பார்க்க ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தபடினால கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா இந்த காலவெளியில. ஹல்லேலூயா. 2025 ஆண்டு இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உம்முடைய நன்மையை நினைவு கூறும்படியாய், அப்பா உம்மை துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே எப்போது தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் இன்றும் எங்களை நடத்தினீரே. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலோ, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிறவர். ஹல்லேலூயா. நம்மேல் கரிசனை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை நேசித்த ஆத்தும நேசர் அவர். இந்த காலவெளியிலே நம்மை நடத்தின விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் குடும்பத்தில், எங்கள் வேலை ஸ்தலங்களிலே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ காரியங்களை கேள்விப்படுகிறோமே, செய்திகளை கேட்கிறோமே. ஆனாலும் ஒரு சேதம் அணுகாதபடி உன் பக்கத்தில் 1000 பேரோ, உன் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலோ அது உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்தவர், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நாங்கள் காணும்படியாய், உம்முடைய அற்புதமாய் நடத்துகிற கரத்தை காணும்படியாய் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் மேல் இருந்தபடினால உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நடத்தினீரப்பா. தண்ணீரை கடக்கும் போதோ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், ஆறுகளை கடக்கும் போதோ அவைகள் உண்மையில் பொருளுவதே என்று சொன்னவர், அக்கினியுடாய் நடந்தாலோ அக்கினி ஜுவாலை பற்றாதபடி, ஹல்லேலூயா, அந்த சுவாசம் ஹல்லேலூயா நம்மேல் படாதபடி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எந்த முடியும் கருகாதபடி அவை பாதுகாத்த தேவன் அவர். எத்தனை சூழ்நிலைகள் ஹல்லேலூயா சத்ரு வெள்ளம் போல நமக்கு எதிராக காணப்பட்டிருந்தாலோ கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரே. இந்த காலவெளியில் ஜெயம் பெற்றவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஹல்லேலூயா முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அவருடைய அன்பினாலே, நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், எல்லா சூழ்நிலையிலும் சத்ரு வைத்த எல்லா சதி திட்டங்களிலோ ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரே, விடுதலை தந்தாரே, ஹல்லேலூயா மீட்பை கொடுத்தாரே. ஹல்லேலூயா. வெளியேற பெற்ற ரட்சிப்பை தந்தாரே. ஹல்லேலூயா. பாவிகளாயிருந்த நம்மை, அக்கிரமங்களை மறித்தவர்களாயிருந்த நம்மை சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. அப்பா பிதாவே என்று அழைக்கப்படும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தாரே. ஹல்லேலூயா. நாம் தூரமாக இருந்தவர்களை நம்மை ஹல்லேலூயா நம்மை அணைத்து கொண்ட தேவன் அவர். அவருடைய அன்பு மாறாது, நம்மை விட்டு விலகாத அன்பு. ஆண்டவரே, ஒரு விசை கூட உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூறும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மை துதிக்கும்படியாய் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி
நீர் எங்களை ஏற்படுத்தினீர் அப்பா, எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக, விடுதலைக்காக, ஆச்சரியமாய் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஆண்டவரே, வனாந்திர பாதையில் ஒரு ஆண்டவரே குறைவும் இல்லாதபடி எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தினதே, உம்முடைய சமூகம் எங்களை நடத்தினதே, அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் பஞ்ச காலத்திலே போஷிக்கிறவர். ஹல்லேலூயா, வனாந்திரத்திலே போஷிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே, நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, அந்த காலவேளையிலே அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் நன்மை செய்கிறவராய் இன்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் வாக்கு மாறாதவராய் இன்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தும்படியாய், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனை வேளையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே, உம்மை துதிக்கும்படியான ஒரு தருணத்தை கொடுத்தீரே அப்பா. பாக்கியம் உள்ள ஜனமாய் உம்மை தெய்வமாக கொண்ட உள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன தேவன், இந்த காலவேளையில் நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் உம்மை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக, ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அப்பா. அப்பா, வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் நடத்துவீராக ராஜா. எங்களை அபிஷேகிப்பீராக, எங்களை அனல் மூட்டுவீராக. விடுதலையோடுமை ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், துதிக்கும்படியாய் ஹல்லேலூயா உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தும்படியாய் ஹல்லேலூயா எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா சோர்வுகள் நீங்கி போகட்டும், எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் எல்லாரையும் ஆட்கொள்ளும்படியாய் கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வாக்கு கொடுத்தவர். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் ஒரு விசை கூட எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்கள் சிந்தைகளை சுத்திகரிங்க. ஹல்லேலூயா, அநேக காரியங்களை குறித்து ஒருவேளை கவலையோடு கூட வந்திருக்கலாம், சோர்வோடு வந்திருக்கலாம், பல காரியங்களோடு வந்திருக்கலாம். இந்த காலவேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கட்டும், உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் துதிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த காலவேளையில் அசைவாடுவீராக. ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர், உலர்ந்த எலும்புகள் மத்தியில் அசைவாடின ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, தேற்றுவீராக, சிறப்படுத்துவீராக ராஜா. அப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக இந்த காலவேளையில் ஆண்டவரே விசுவாசத்தோடு தாகத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்ல உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை காண செய்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்தவர்கள் வந்தவனவாக செல்லாதபடி தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாய், நிரப்பும்படியாய், அபிஷேகம்படியாய், அனல் மூட்டும்படியாய்
விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக செபிக்கிறாப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலப்படுத்துகிறோம். உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோப்பா. ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே ஆளுகை செய்வீராக. உடைய திருக்கரத்தில் தருகிறோம். காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். எங்களை ஒவ்வொருவருடைய தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உற்சாக முறையில் சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலவெளியிலே ஹல்லேலூயா அந்த இயேசு என்கிற ஹல்லேலூயா உன்னதமான அந்த நாமத்தை தொழுது கொள்ள முடியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா நமக்காக இந்த புலமிலே ஹல்லேலூயா பொன்னுலகம் எடுத்து நமக்காக நம்மை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா அந்த தேவாதி தேவனை துதிக்க போகிறோம். இந்த காலவெளியிலே இயேசு என்று பெயரிடுங்கள் என்று இந்த பாடலை பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூதர்கள் என்று சொன்னபோது ஹல்லேலூயா இந்த காலவெளியிலே ஹல்லேலூயா அவர்களை துதித்ததை போல அவருடைய நாமத்தை சொல்லி அழைத்த போது ஹல்லேலூயா உன்னத தேவர்களே ஹல்லேலூயா உன்னதங்களிலே ஹல்லேலூயா அவரை துதித்தது போல நம்ம எல்லாரும் துதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பெயரிடுங்கள், பாவம் நீக்கி ரட்சிப்பவரவர். இயேசு பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி ரட்சிப்பவரவர். உன்னதத்தின் ஆவியானவர் ஹல்லேலூயா நம்ம நிரப்ப முடியாது. கன்னி மரியாளை பலப்படுத்தினவர். ஆமென். நமக்காக அவதரித்தவர். நீக்கி ரட்சிப்பவர் அவர். விண்ணை வெறுத்து இம்மானுவேலன் தன்னையே தாழ்த்தினோராய் தயாவரன் உலகிலே அவதரித்தார். இயேசுவுக்கு பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி ரட்சிப்பவர் அவர். Hallelujah. Amen. Hallelujah.
நம்மை ரட்சிக்க வந்தவர். ஹalleluya. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தந்தவர். இந்த நாளிலே அதை கொண்டாட முடிய வந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹalleluya. நமக்காக இறங்கி வந்தவர், நம்மை மீட்டெடுத்தவர். ஹalleluya. ஒருபோதும் நம்மை மறவாத நேசர் அவர். ஹalleluya. தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர். நம்மை மறவாத நேசர் அவர். ஹalleluya. ஒருபோதும் நம்மை மறவாதவர். இந்த காலவெளியிலே வாக்குத்தத்தம் தந்தவர். அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹalleluya. அதை ஒருபோதும் மறக்காத தேவனாய் இன்று நம் மத்தியிலே ஹalleluya எல்லா சூழ்நிலையும் நடத்துகிறவர். நன்றியோடு அவரை துதிப்போமா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, ஒரு நாளும் என்னை மறவாத நேசர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, எந்தன் வாக்கில் உண்மை அவருடைய வாக்கில் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். காலங்களால் என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களால் என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. வீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. ஆமென். வீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி தேவநாமத்தை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த வருடத்தின் கடைசியில், இந்த கடைசி மாதத்தில் இந்த ஒரு ஆராதனை வேளையில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென்.
ஹalleluya. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம், அவரை ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எவ்வளவோ பேர் முயற்சி பண்றாங்க. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவோ பேர் தேடி ஓடுகிறார்கள், எங்கெங்கேயோ தேடி ஓடுகிறார்கள். கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் இலவசமாய் நமக்கு கொடுத்து, ரட்சிப்பை இலவசமாய் நமக்கு கொடுத்து, அவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்து, அவருடைய பிள்ளையாக ஹalleluya, ஹalleluya, பிதாவாகிய தேவனுக்கு சுதந்திரரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாய் நம்மை தெரிந்து கொண்டாரே, அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையில் ஆராதிப்போமா, துதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா. ஆமென். நம்மை மறவாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். ஹalleluya. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், இந்த 12வது மாதத்தை காணும்படியாய் செய்தவர் நம்மை விட்டு விலகாமல் இருந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவோ தீமையான காரியங்களை நன்மையாய் மாற்றி தந்தாரே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவர் சுத்த கிருபை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. எத்தனை ஆபத்துகள், இன்னல்கள், ஹalleluya, துன்பங்கள், கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகவே இல்லை. ஹalleluya. இதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் பாதைகளை இல்லாமல் செய்ய முடியும் கர்த்தரால. 7 மடங்கு 70 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த சூளையான அந்த பாதை நமக்குள்ள வராம பார்த்து கொள்ள முடியும். ஒருவேளை சிங்கக்கவி கூட வராம பார்த்து கொள்ளலாம். எரிக கோட்டைகள் இல்லாமல் நம்மை வழிநடத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. செங்கடல் போன பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது, எதுவுமே இல்லாமல் நம்மை நடத்த முடியும் என் தேவனால். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு மகிமைப்படும்படியாய், நாம் உயர்த்தப்படும்படியாய், ஹல்லேலூயா, நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், ஹல்லேலூயா, பிரஸ்தாபமாக்கும்படியாய், ஹல்லேலூயா, நம்முடைய நன்மைகளுக்காகவே, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர், இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறதை போல அழைக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. மலை போல சூழ்ந்து நிற்கிற பிரச்சனைகளை பனி போல உருகி ஓட செய்கிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அக்கினி மதிலாய் இருந்து நம்மை இம்மட்டும் பாதுகாத்த தேவனை ஹல்லேலூயா உற்சாகமாய் ஆராதிக்கலாமா, துதிக்கலாமா, மகிமைப்படுத்துவாமா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மைக்கான ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, மறுமைக்கான ஆசீர்வாதங்களுக்கும் சேர்த்து தான் நாம் இந்த வழியிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை மட்டும் விலகாதவர், நம்மை கைவிடாதவர். ஹல்லேலூயா. நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சட்டையின் மறைவிலே வைத்து மறைத்து எல்லா பயங்கரங்களும் நம்மை தப்புவித்தாரே. ஹல்லேலூயா. அந்த தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலத்துல மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போகலாம், மனிதர்கள் ஒருவேளை நம்மை மறுதலிக்கலாம், நம்மை மனம் நோக்கும்படியா செய்யலாம். நம்முடைய சொந்த பந்தங்கள் ஒருவேளை நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நம்முடைய சொந்தமாக, ஹல்லேலூயா, நம்ம தகப்பனாக, பரம தகப்பனாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களே, அவைகளில் ஒன்றாகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று சொன்னவர். ஹல்லேலூயா. இந்த அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஹல்லேலூயா. நம்ம வைத்திருக்கிற இடம், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடம் ஒரு விசேஷத்தை இடத்துல வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து, நம்மை அவருடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். கைவிடுவதற்காக அல்ல, நம்ம கண்மலை மேல் உயர்த்துவதற்காகவே இந்த தீங்கு நாளில் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நாம் உற்சாகமே அவரை ஆராதிக்கலாம், துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். ஆமென். அவர் நன்மைகளை சொல்லிக் கொண்டே இருக்கலாம், அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இப்படியாய் சொன்னார்,
இன்னைக்கு ஒரு வேளை நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு நன்மை கிடைக்கும், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம் கண்களுக்கு ஒரு வேளை அது தெரியாம இருக்கலாம். அல்லது நாளைக்கு ஒரு வேளை அது நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த நம்பிக்கை கூட ஒரு வேளை இழந்து போயிருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில், இதெல்லாம் கிடைக்குமா நம்முடைய வாழ்க்கையில் என்று ஒருவேளை அந்த நம்பிக்கை கூட இழந்து போயிருக்கலாம். ஆனால் நம்ம அதை பார்க்காம இந்த நாள் வரை நம்ம நடத்தி கொண்டு வந்த தேவன் எவ்வளவு நன்மைகளை செய்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, அந்த நன்மைகளை நினைத்து, அந்த அற்புதங்களை நினைத்து, அந்த அதிசயங்களை நினைத்து இந்த காலை வேளையிலே அவரை நாம் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகாதபடி நமக்கென்று ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளும்படியாய் நம்ம ஏற்றுக்கொண்ட ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்ப நேரங்களில் நம்மை தோளில் சுமந்து கொண்டு போகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமானாகிய நாம் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம சுகமாய் இருப்பது அவருடைய கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாக தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த கோட்டை விட்டு நாம் வெளியே வந்தால் என்ன நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எனக்கெல்லாம் இயேசுவே. உத்தாழும் புகழால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே, பலனானே, பலனானே. உத்தாழும் புகழால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே, பலனானே, பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். திருமையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு விட ஏதும் இல்லை. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எனக்கெல்லாம் இயேசுவே.
கரங்களை உற்சாகமாய் தட்டி நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு யாருமே இல்லை, நாங்கள் ஒருவேளை கஷ்டப்படலாம், துன்பப்படலாம். ஹல்லேலூயா. விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, 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 கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அநேக துன்பங்களின் நெருக்கங்களின் நேரங்களில் ஹல்லேலூயா ஒருவேளை ஒரு விசுவாசம் குறைந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி எங்கும் இருள் இருந்தாலும் அவர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஆமென். கர்த்தரே எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஆமென். இருளும் நம்மை கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை அந்தகாரப்படுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். ஒருவேளை இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வேலை செய்கிற இடங்களாகட்டும், குடும்பங்களாகட்டும், எல்லா இடங்களிலும் இந்த உலகத்தில் இன்னைக்கு பயங்கர பிரச்சனைகள் மத்தியில் தான் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் நம்மை அணுகாது. ஆமென், ஆமென். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நீ தாவரமாக கொண்டாய். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவர், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் எங்களோடு கூட வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எமது பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராகவே இருக்கிறீரே கர்த்தாவே. அப்பா, ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்கிறதுனால நீங்கள் நல்லவர் என்று சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் நல்லவராகவே இருப்பதனால தான் நன்மைகள் செய்றீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தில் நாங்கள் எவ்வளவோ அதிசயங்களை, அற்புதங்களை நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தாவே என் தேவனே. அப்பா, எகிப்திலிருந்து ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை நீர் நடத்தி கொண்டு போனது, கானான் தேசம் வரைக்கும் நடத்தி கொண்டு போனது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சேர்ந்த இடம் ஆண்டவரை, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சென்ற பாதை, கடந்து போன பாதை சாதாரணமான பாதை இல்லை. இது வனாந்தரமான பாதை. ஹல்லேலூயா. கொடிய விஷமுள்ள ஜந்துக்கள் ஹல்லேலூயா இருந்த பாதை. ஹல்லேலூயா. 40 வருடங்கள் ஹல்லேலூயா அலைந்து திரிந்து. ஆமென். ஒருவேளை வாழ்க்கையில் அந்த கானான் தேசத்தை காண்பதற்கு முன்பாக வாழ்க்கை வறண்டு போயிருக்கலாம். ஹல்லேலூயா. வறண்டு போன இடங்களில் நீரூற்றுகளை உண்டாக்குகிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில் நம்ம கண்ணீரை காண்கிற தேவன் நமக்கு உண்டு. எனக்கு ஒரு நேசர் உண்டு. ஆமென். அவர் நாமம் இயேசு என்பது அவர் நாமம். ஆமென். நம்மை கண்ணீர் எல்லாம் துருத்தில வைத்துக் கொண்டிருக்கிறவர், கணக்கிலே வைத்துக் கொண்டிருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளை இந்த பாடலை பாடி ஹல்லேலூயா ஒரு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தம் சிறகுகளாலே நம்மை மூடுவார். ஆமென். ராஜா
வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியம். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை என் தலையின் கீழுக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழுக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் நாமம் இயேசு. அந்த இயேசு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்குள்ளாகவே இருக்கிறார். ஆமென். நாமே அவர் ஆலயம். ஹல்லேலூயா. நாமே அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ளாக ஹல்லேலூயா மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புகலிடத்தை தேடி எங்கேயும் போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூரமாய் போய் அவர் வழிபட, தொழுது கொள்ள, ஆராதனை செய்ய தேவையே இல்லை. நமக்குள்ளாகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருக்கத்தோடு சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், தயவோ நீடிய வாழ்வு. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எப்போ ஆராதனை பண்ணாலும், எப்போ ஜெபம் பண்ணாலும்
அவரையே நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவன். நம்ம புலம்பல்ல இப்படியாய் வாசிக்கிறோம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. இதில் ஒரு டைம் பாஸ்க்காக நம்ம ஹல்லேலூயா நம்மை சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துகிற தேவன் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சலங்கள் நமக்கு வருவது நம்முடைய ஒருவேளை மதியீனமாக இருக்கலாம், தாறுமாறான வழிகளாக இருக்கலாம், சாத்தானுடைய சதிகளாக இருக்கலாம், தந்திரங்களாக இருக்கலாம். அவர் மனப்பூர்வமாய் ஒரு காலம் நம்மை சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துகிறதே இல்லை. அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகளை ஒருவேளை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம், தேவைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. பாதைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும்போது எல்லாம் ஒரு புகையை போல கடந்து போயிருக்கிறது. ஆமென். ஆமென். நாம தான் இந்த வழியா நடந்து வந்தோமா என்று ஹல்லேலூயா நம்ம பார்த்த ஆச்சரியமா இருக்கும். ஆமென். அப்படி ஒரு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்ட அந்த தேவன், நடக்க முடியாத நேரங்கள், துன்ப நேரங்கள் நம்மை சுமந்து கொண்டு வந்த தேவன். நம்மை விட்டுடல, அங்கே விடல. ஹல்லேலூயா. நெறிந்து போன இந்த நாணல்களை முறித்து போடாம, மங்கி எரிகிற திரியை அணைத்து போடாமல் இம்மட்டும் பாதுகாத்த தேவன், வழி நடத்தின தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த கண்ணீரின் பாதையில நிச்சயமாகவே இந்த பள்ளத்தாக்குக்கு முடிவு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டு திரிகிறான் பிசாசானவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்டெல்லாம் பயப்படாம, நமக்கு ஒரு நேசர் உண்டு. அந்த நேசர், அவர் நாமம் இயேசு. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்க சமூகத்தில் கூட்டி சேர்த்தீரே கர்த்தாவே. எங்க பலவீனத்தில் உங்க பலன் பூர்ணமாய் விளங்க செய்து உங்க சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தை கொடுத்தீங்களேப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்தினீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆண்டவரே திடப்படுத்தும்படியா, ஆண்டவரே எங்களை போஷிக்கும்படியா இந்த வேளையில நாங்கள் உங்கள் பாதப்படிகளை வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்தட்டும் அப்பா. துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலவெளியில் அவரை துதிக்க முடியாத தேவ கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை நடத்துகிற கிருபை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்போம். புலம்பல் நாம் நிர்மூலமாக ஆமென். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. உடைய கிருபையினால் எங்களை அழைத்த தேவன்,
இந்த நாளிலும் தகப்பனே இந்த வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுவீராக, எங்களை நடத்துவீராக. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே, நீர் இடைப்பட முடியாது செப்பிக்கிற அடியனை மறைத்து நீர் இடைப்படுவீராக, பேசுவீராக, வழிநடத்துவீராக. துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது, உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. இந்த கால வேளையில் நம்ம அநேக காரியங்களை ஆராதனை வேளையில் நம்ம துதித்தோம், விடுதலையோடு ஆராதித்தோம். நாம் அவருடைய சமூகத்திலே இன்றைக்கு அமர்ந்திருப்பது, அவரை துதிப்பது, அதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அவருடைய இரக்கத்தினால, தயவுனால, கிருபையினால நம்மை நடத்தி வந்துகிறார். இந்த காலவெளியில் எபிரேயர் 13:8 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவர். எல்லாமே மாறும், ஆனால் அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அவருடைய வார்த்தை மாறாது. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எல்லா வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாதொரு மாறுதலும் அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அவர் நம்ம உங்ககிட்ட ஒரு மாதிரியும் எங்ககிட்ட ஒரு மாதிரியும் பார்க்குற தேவன் அல்ல, மனுஷரை போல பார்க்குறவரில் அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியில் நாம் பார்க்கிறோம், மல்கியா 3:6 பார்க்குறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலவெளியில் ஒருவேளை அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், நம்முடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், நம்முடைய பாதைகள் மாறி இருக்கலாம், அநேக நேரத்தில் நாம் நினைத்த காரியங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மாறாதவராக இருக்கிறபடினால தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். உபாகமம் 7:9 ஆராதனை வேலை சொன்னார், அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கங்கள் மாத்திரமல்ல. தொடர்ந்து வாசிப்போம். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உண்மை காக்கிற 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன். எல்லாரும் சொல்லுவோமா? உண்மையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியா நம்ம ஆராதிக்கும் போது வார்த்தைகள் தானாக வரும், யாரும் மௌனமாக இருக்க மாட்டோம். என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம அநேக நேரத்தில் இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களை உலகத்தை சுற்றிலும் பார்த்தோன்னா எந்த இடத்துலையுமே உண்மை இல்லை. அரசாங்கத்தை பார்க்குறோம், அநேக காரியங்களை பார்க்குறோம். ஒரு வியாபாரத்தில் கூட என்ன பண்ணுறாங்க? உண்மை இல்லை, கலப்படம் இருக்குது. அதே போல் மனுஷனுடைய காரியங்களை பார்க்கும்போது அநேக காரியங்களில் உண்மை இல்லாத சூழ்நிலை. அநேக பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா உண்மை இல்லாத தான். கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வருவது காரணம் உண்மை இல்லாத காரியம். அவர்கள் கொடுத்த அந்த உடன்படிக்கையில் அவங்க உண்மை இல்லாமல் இருக்கிறது. அதே போல் தேவனுக்கு நம்ம அநேக நேரத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்த போதிலும் கர்த்தர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தாலும் அவர் உண்மையுள்ள தேவனாய் நம்ம இன்னும் நடத்தி வருகிறார். அதனால தான் நம்ம 2025 கடைசி வரை நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேல் அவர் நடத்த வல்ல உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, மனுஷரை பார்க்க தேவையில்லை. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்கு சோர்வு என்ன பார்க்குதுன்னா, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போகிறோம். சில மனுஷர்களை நம்புகிறோம், சில வேலை ஸ்தலத்தில் சிலரை நம்புகிறோம், அதிகாரிகளை நம்புகிறோம், இல்லை இந்த அரசாங்கத்தை நம்புகிறோம். ஆனால் நாம் நம்பும்போது நாம் நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமாக இல்லாமல் அநேக நேரத்தில் ஏமாந்து போகிறோம். அதனால் சோர்வு வருகிறது.
ஆனால் இன்றைக்கு நாம் யாரல்ல, நாம் உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 146 6ஆம் வசனம் வாசிப்போம். 146 சங்கீதம் 6வது வசனம். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். ஆண்டவர் சொன்னதை இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாவற்றையும் படைச்சார். வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், சமுத்திரத்தை, அதில் உள்ள அநேக காரியங்களை படைச்சிட்டு, ஆனால் இன்றைக்கும் அது உண்மையுள்ளவர்களாய் அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். நம்ம ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21 22 வாசி. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சம்பிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு சொன்னார், எதுவுமே மாற போகிறதில்லை. விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அதை காக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம், வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் படைத்தவர் அதில் உண்மை காக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இன்றைக்கும் அந்த உண்மையை அவர் காக்கிறார். காணப்படாத அநேக அவருடைய வல்லமையினால இன்றும் பாருங்க, பனிக்கட்டைங்க நம்ம பார்க்குறோம் அநேக இடங்களில் பனியாக இருக்குது. அதெல்லாம் உருகிச்சுன்னா என்ன ஆகும்? கடல் நிரம்பி மனுஷ குலமே அழிஞ்சு போகும். ஆனால் அந்த உஷ்ணத்தை கர்த்தர் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம சுற்றிலும் அநேக காரியங்களை கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கத்ததாக அநேக இயற்கை காரியங்கள் அநேகவற்றை நம்ம பார்க்கும்போது நம்ம துதிக்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த சூரியன் இருக்குது, அதோடைய வெப்பத்தை கரெக்டான அளவு நமக்கு அனுப்புகிறார். அதுவே நமக்கு ஜாஸ்தியாக வந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உஷ்ணத்திலும் வெயிலிலும் பகலிலும் இரவிலும் எல்லாவற்றிலும் அவர் என்ன சொன்னாரோ அது இன்றைய வரைக்கும் அவர் உண்மையை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை நினைக்கும் போது நிச்சயமாக நம்ம கண்டிப்பாக ஆண்டவரை துதிப்போம். சங்கீதம் 105 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும். எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த உஷ்ணம் அப்படியே தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் மனுக்குலத்தை கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம நினைச்சோன்னா நிச்சயமாகவே வாயை திறந்து நம்ம விடுதலையோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி நம்ம துதிக்க முடியும். ஏனென்றால் அத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அத்தனையிலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரத்தில் மனுஷங்க பாருங்கள், கேடான காரியங்கள் அநேக நடந்து கொண்டிருக்குது பூமியில். மனுஷன் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது காரியங்கள். இந்த நவீன காலத்தில் இன்னும் மோசமான காரியங்கள், பாவ காரியங்கள், அக்கிரம காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் அது நடுவில் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் நினைத்து அவரை துதிக்க நாம் முற்பட வேண்டும். 138 சங்கீதம் தாவீது இப்படியாக துதிக்கிறார். 138 2வது வசனம் வாசிங்க. உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, உம்முடைய உண்மையை பார்த்து நான் உண்மை துதிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வார்த்தை சொன்னீங்கன்னா அதை செய்வீங்க.
ஹல்லேலூயா. சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். என்னன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 3வது வசனம் வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், வசனத்தை பார்க்குறோம். எரேமியா 33:2 சங்கீதம் 50:17 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு 50:15 வாசிங்க. நீ என்னை மகிமை. சங்கீதம் 50:15. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 50 பார்க்குறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். அதனால தான் இங்கே சொல்கிறார் 138:2 உமது உண்மை நிமித்தமும் உம்மை நான் துதிப்பேன். ஏன்னா அவர் சொன்னால் நிச்சயம் செய்வார். நீங்கள் ஆபத்து நாட்களில் யார் இல்லைனாலும் இயேசுவே நம்ம கதறி, எத்தனையோ பேர் நம்ம கதறி இருக்கிறோம், ஆண்டவர் உடனே பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தனிமையின் வேலையில், யாருமே இல்லாத சூழ்நிலையில், அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையில், யாருமே பக்கத்தில் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் அவரை நோக்கி இயேசுவே என்று நாம் கதறின போது அவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால சங்கீதக்காரர் தாவீது இப்படியாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பல காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது காரியம், அவர் எதில் உண்மையில் உள்ளவராக இருக்கிறார் என்று பார்ப்போம் என்றால், முதலாவது கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தான் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அழைத்த தேவன் இன்றை வரைக்கும் இனிமேலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எதற்காக நம்மை அழைத்தாரோ, இந்த தேசத்திற்கு, இந்த சபைக்கு நம்ம எதற்காக அழைத்தாரோ அந்த அழைத்த அழைப்பிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் தான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காலவெளியில் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கணும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், அவர் அந்த அழைத்த அழைப்பிலே அவர் உண்மையுள்ளவராக. எதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்றால், நம் பாவத்தில் இருந்த நம்மை விடுவித்து இயேசுவோடு கூட நம்ம ஐக்கியப்படும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்தார். அதில் அவர் இன்னும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய நேரம் அவர்கிட்ட ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் தான் நம்ம திரும்ப கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனையோ சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா, எத்தனையோ சூழ்நிலையில் சத்ரு அநேக சதி திட்டங்களை வைத்து நம்மையோ, நம்ம பிள்ளைகளையோ, குடும்பத்தையோ, ஏதோ ஒரு காரியத்தில் சபையை விட்டோ அல்லது ஊழியத்தை விட்டோ, ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டோ விலகி போவதற்கு பல காரியங்களை, சதி திட்டங்களை சத்ருவானவன் விதைத்திருப்பான், கன்னிகளை. ஆனாலும் நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. 1 கொரிந்தியர் 1:9 வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன், அவரோடு கூட ஐக்கியமாவதற்கு நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் தவறி போகிறோம், அவரை விட்டு விலகி போகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை விடாதபடி தொடர்ந்து நம்மை அழைக்கிற தேவன். எரேமியா 1:5 நாம் பார்க்குறோம். எரேமியா தீர்க்கதரிசியை தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். அவர் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்பில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அழைத்த தேவன் கடைசி வரை நம்ம நடத்த அவர் உண்மையுள்ளவராக. எதுக்காக நம்மை அழைத்தாரோ, ஒரு விஷயத்துக்காக நம்ம அழைக்கிறாரு, அந்த காரியம் நிறைவேற வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரம எருசலேம் நாம் அடைய வேண்டும், பரலோகத்துக்கு நாம் சேர வேண்டும், அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே நம்மை அழைத்தார். அழைத்த தேவன் அந்த வருகை வரைக்கும் நம்மை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த அழைப்பில் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்கள் சந்ததியில் எத்தனையோ பேர் இருக்கலாம்,
உங்கள் பாரம்பரியத்தில் எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த காரியத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நாம் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். எப்போதுனா நம் கடைசி வரைக்கும் நம் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:23, 24 வாசி. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். ஆமென். திருப்பி வாசிங்க ஒரு முறை. 23வது வசனம். நாம் அவரோடு கூட அழைக்கப்படுவதற்காக நம்மை அழைத்த தேவன் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும்னா கடைசி வரைக்கும் குற்றம் உள்ளது. அவருடைய வருகையின் போது குற்றம் இல்லாமல் இருக்கணும். இன்றைக்கும் நம்ம பரிசுத்தமாக வாழ்வது அவருடைய கிருபையால், நம்முடைய சுய பலத்தினால் அல்ல. நம்ம முயற்சி செஞ்சோன்னா விழுந்து போயிடும். அவர் நம்மை நடத்துகிறார். ஆனால் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவருடைய சமூகத்தில். இன்றைக்கு ஆராதனைன்னா இந்த ஆராதனைக்கு நாம் வர வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது, அதுக்குள்ளே நம்ம செவி கொடுக்கும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், அவருடைய வருகை மற்றும் நம்ம குற்றம் இல்லாதவர்களாக இருக்கும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கும்படி காக்கப்படுவதாக சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அடுத்தது? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வருகை வரைக்கும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலவேளையில் அவர் முதலாவது நம்ம பார்க்குறோம், நம்மை அழைத்த தேவன் அந்த அழைப்பில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யாரெல்லாம் நம்மளை அழைத்திருக்கிறாரோ ஒவ்வொருவரையும் அவர் உண்மை உள்ளவராக. நாம் அநேக சூழ்நிலை பார்க்குறோம். இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்களை நாம் பார்க்கும்போது அநேக சூழ்நிலையில் அவங்கள பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா இந்துலேருந்து வந்திருக்கலாம், மற்றதாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனாலும் அழைத்த தேவன் அதில் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆபிரகாமை அழைக்கும் போது அவருடைய தகப்பனார்லாம் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததி. ஆனால் அதிலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஒரு ஆமென் சொல்லுமா? அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் மூலமாக சந்ததிகளை ஆசீர்வதித்தார். அதே போல் நம்மையும் ஒரு சந்ததியிலிருந்து கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் நிச்சயம் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் நம் மூலமாக நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13 பார்க்குறோம், அநேக சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம், நாம் உண்மை இல்லாமல் இருக்கிறோம். ஆனாலும் என்ன சொல்லுதுன்னா வார்த்தை 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலை நிமித்தமா வாலண்டரிலாம் இல்லை, அதுக்காக நம்ம உண்மையில் ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு சில நேரங்களில் தவறி போயிருந்த சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இப்போ அவர் நம்ம வாசித்தோம், 1000 தலைமுறைக்கு அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம பாவத்தில் விழுந்த போது அவருடைய கிருபை நம்மை தாங்கினது, மறுபடியும் கொண்டு வந்தது. அந்த கிருபை, அந்த தயவை நம்ம தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அவருடைய கிருபையினால் நம்ம திரும்பவும் வந்திருக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தோம், ஆனால் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால தான் அந்த அழைத்த தேவன் நம்மை மறுபடியுமாய் நம்மை சேர்த்திருக்கிறார். முதலாவது காரியம், அழைத்த அழைப்பில் கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2வது காரியம், அவர் நம்மை மன்னிப்பதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் செய்கிறது. 1 யோவான் 1:9 நமக்கு தெரிந்த காரியம். 1 யோவான் 1:9, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம், எல்லாரும் சொல்லுங்க, நாம் அறிக்கையிட்டால், ஹல்லேலூயா, மறைச்சில்ல, அறிக்கையிட்டால், நாம் செஞ்சது தவறுன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துக்கு நாம் அழைத்து அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் கேட்கும் போது அதை அவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு நான் எப்படி கேட்குறதுன்னு அநேகர் என்ன பண்ணுறோம், விலகி போகிற ஜனங்கள் உண்டு. இதை மன்னிப்பாரா, இவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருந்தேன், ஆண்டவர் என்னை நம்பி
இப்படி ஒரு காரியத்தை என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார், ஆனாலும் நான் இப்படி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேனேன்னு சொல்லி பின்மாற்றம் அடைகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்வார், எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் நாம் அறிக்கை செய்யும் போது அவர் மன்னிப்பதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 1:18 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:18. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாய் அவரால் மாற்ற முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த பாவம் மன்னிப்பாரா? இவ்வளோ மோசமாக நான் பண்ணிட்டேனே, இவ்வளோ தவறு பண்ணிட்டேனே, இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டேனே நம்ம நினைக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் அதை வெண்மையாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்ம வாசித்தது 1 யோவான் 1:9 வாசித்தோம். 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. சகல பாவங்களும் அதில் நீங்கள் என்னென்ன செஞ்சாலும் அது இன்க்ளூடிங். ஹல்லேலூயா. எல்லா சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் அநேக நேரத்தில் குற்றம், நம்ம கடந்த வாரத்தில் கேட்டது போல் குற்ற உணர்வோடு பிசாசு நம்ம என்ன பண்ணுவான், நீயா ஊழியத்தை செய்ய முடியும், நீ எப்படி சுவிசேஷத்தை சொல்ல முடியும், நீ எப்படி ஆண்டோடைய பணியை செய்ய முடியும்னு சொல்லி நம்மை குற்றப்படுத்தி ஓரங்கட்டுக்கிற வேலையை சத்துரு பண்ணுவான். நம்ம மறுபடியுமாய் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்களில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக. ஒருவேளை நம்ம விழுந்து போயிருக்கலாம். நம்ம கேட்ட அந்த வசனத்தின்படி சில நேரங்களில் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்பி நம்மக்கிட்ட சில காரியங்களை கொடுத்துருப்பார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்ம மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நிறைய நேரம் யோசிக்கணும், எத்தனை பேர் என் சந்ததியில் இருந்தாங்க, ஆண்டவர் ஏன் என்ன தெரிந்து கொண்டார்? யாராவது கேள்வி கேட்டிருக்குமா? கேள்வி கேட்கணும். ஏன் என்ன தெரிந்து கொண்டார்? அப்போ நமக்கு விடையை ஆண்டவர் சொல்லுவார். நான் ஏன் சபைக்கு வரேன், என்ன ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? எத்தனையோ பேர் சபையை விட்டு போயிட்டாங்க, இன்னும் என்ன சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதற்காக? அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் தேசத்தில் வந்தவங்க போயிட்டாங்க, உலகத்துக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார்னு நினச்சோன்னா நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார். அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு பாத்திரமாய் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், அவர் மன்னிப்பதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் எல்லா தீமை நின்றும் நம்மை காக்க வல்லவர். 2 தெசலோனிக்கர் 3:2 வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 3:3. எல்லா தீமை நின்றும் கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். பாவத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சுயபலத்தினால் முடியாது, ஆனால் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி அவர் காத்து கொள்வார் தீமை என்று. ஏனென்றால் கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எனவே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால எனக்கு எந்த தீங்கும் வராது, நான் விழுந்து போக மாட்டேன்ற ஒரு உறுதி இந்த காலவெளியில் ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் அதில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறது. மூன்றாவது காரியம், கர்த்தர் உண்மையுள்ளவர்கள். அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோதனை வரும்போது நாம் விழுந்து போகிறோம். அநேக நேரத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த பாடுகள், எனக்கே இந்த நிந்தை, எனக்கே இந்த அவமானம், எனக்கே இது கிடைக்கல, வேலை ஸ்தலத்தில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, என்னை விட மோசமாக இருக்கிறவங்களாம் ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கே இந்த அவமானம், என்னை இப்படி நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். பிசாசு கொண்டு வருகிற காரியம் சோர்வு. அநேக பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய தேவ மனுஷர்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எலியாவாக இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், எல்லாருமே சோர்ந்து போனபோது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உட்காந்துட்டாங்க. பிசாசு செய்கிற வேலை என்னது? உட்கார வைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம நடக்க வைக்கும். ஹல்லேலூயா. எலியா உட்கார்ந்தது சோர்வினால, ஆனால் அங்கே வார்த்தையை தந்து ஆண்டவர் நடக்க வைத்தார். நீ செல்ல வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், அங்கே சோர்வு வருகிறது, அந்த சோதனை வருகிறது. ஆனாலும் அந்த சோதனை நடுவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
எப்படிப்பட்ட சோதனைகள், எத்தனைப்பட்ட பாடுகள் நமக்கு வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எவ்வளோ ஒரு நம்ம எக்ஸாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துட்டு கூடவே ஆன்சர் பேப்பரும் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளணும்னு வழியும் ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற பெரிய ஸ்லாக்கியம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை சோதனைகள் வந்தாலும் தப்பித்து கொள்ள வழி செய்ய அவர் வழியும் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அது ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரோ தேவனோ அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். நேற்று நிறைய பலூன்லாம் வச்சுருந்தாங்க. அது சின்னதாக இருக்கும்போது அதில் என்ன எழுத்து இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அதில் பர்த்டே எது இருக்கலாம், கிறிஸ்மஸ் எதாக இருக்கலாம். ஆனால் அதை ஊதும் போது நமக்கு என்ன வருது, அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் நம்ம ஊதும் போது நினைக்கிறோம் வெடிக்குமோன்னு ஊதிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடுறோம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது வெடிக்குமோன்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டே இருப்போம். ஆனால் எந்த இடத்துல நிறுத்தணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட எல்லாரும் சொல்லுவோமா, ஒரு நாளும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்குற பெரிய ஸ்லாக்கியம். நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாது, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, இவ்வளோ பெரிய பாடாக இருக்குது, இவ்வளோ இதை விட்டு நான் வெளியே வரப்போகிறேன், இந்த கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அநேக பிரச்சனையாக இருக்கலாம். நமக்கு அது ஒரு ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தை அவர் பார்க்க விரும்புகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? பலூன் எவ்வளோ மோத முடியும்னு சொல்லி பார்க்கணுமா இல்லையா? அப்போ தான் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் இருக்கிறது வெளியே தெரியும், உள்ளே இருக்கிறது வெளியே தெரியும். இன்னும் சோதிக்கப்படும் போது தான் நம்ம யாருன்றது நம்ம தெரியும், ஆண்டவர் யாருன்றது மற்றவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நாம் மகிமைப்படும்படியாக அநேக பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். ஏனென்றால் அவர் பிரதான ஆசிரியர். எபிரேயர் 3:17-18 வாசிங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. 18. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் எபிரேயர் 2:17-18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறபடினால அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சோதிக்கப்படும் போது உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் எல்லா சோதனையும் அவருக்கும் வந்தது. நம்ம எப்படி விடுவிக்க வேண்டும்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம தான் திகைத்து போயிருப்போம், என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருப்போம். நமக்கான ஆன்சர் அவருக்கு தெரியும். அந்த ஆன்சர் ஷீட்டையும் நம்ம கையில் கொடுக்குறார். ஹல்லேலூயா. எனவே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய காரியம், அவர் பிரச்சனை வரும்போது பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் நிற்கிறோன்றதை நம்ம ஆண்டவர் பார்க்குற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எவ்வளோன்னு ஆண்டவர் பார்ப்பார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அப்படின்னு சொல்கிறார். அது என்னென்னா, ஒரு அற்புதத்தை நீ பார்க்கணுன்னா ஒரு விசுவாசம் வேணும், அந்த அற்புதத்தை அடைய வேணும்னா ஒரு விசுவாசம் வேணும். அது வரைக்கும் நம்ம பார்ப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு உன்னுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா?
நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் விழுந்து போயிடுவோம், சின்ன விஷயத்தில் உட்காந்துருவோம். ஆனால் அப்படி இல்லை, இன்னும் நீ வந்து விசுவாசத்தில் பலப்படணும். ஒன்றுமே இல்லை, இப்போ ஆராதனையில் சொன்னது போல் 7 மடங்கு இல்லை 70 மடங்கு சூடாக்குனாலும் எங்கள் கர்த்தர் எங்களை விடுவிக்கார். ஹல்லேலூயா. அவர் விடுவிக்காமற் போனாலும் அவரை நாங்கள் ஆராதிப்போம், பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற வைராக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தருக்காக நாங்கள் நிற்போன்னு சொல்லி அந்த வைராக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையாலும், அது எந்த சூழ்நிலைன்னா எவ்வளோ தூரம் மேக்சிமம் நம்ம தாங்குவோன்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம், அப்புறம் நம்ம உடனே என்ன பண்ணுறாரு, கொடுத்துருவார். இவ்வளோ தான் நம்ம. அப்போ நம்ம ஸ்ட்ரென்த் ஆகணுமா வேணாவா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு அற்புதத்தை காண முடியும். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை நாம் பெற வேண்டும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், சில நேரத்தில் சகிச்சு கொள்ள வேண்டும். ஆனாலும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்க. எப்படி எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும், சோதனை வந்தாலும் நம்ம கூடவே இருந்து அதற்கு வழியும் கொடுத்துட்டு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அதில் தன் பிள்ளை ஜெயிச்சு நம்ம கிடைக்க வேண்டிய ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நினைப்போம், என்ன நினைப்போம், நம்முடைய பிள்ளைகள் எப்படியாவது ஜெயிக்கணும், விழுந்து போகணும். அதே தான் பரம தகப்பனும் அதை தான் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன், அழைத்ததில் உண்மையுள்ளவர், நம்மை மன்னிப்பதில் உண்மையுள்ளவர். சோதிக்கப்படுகிற வேளையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால தான் நம்ம இன்னும் நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லைனா எப்போவோ சோதனையில் விழுந்து போயிருப்போம், இல்லை விலகி போயிருப்போம், எத்தனையோ பிரச்சனையில் ஓடி போயிருப்போம். அநேகர் விழுந்தது உண்டு, ஓடி போனது உண்டு, பின்மாற்றம் அடைந்தது உண்டு. ஆனாலும் எல்லா பிரச்சனையிலும் கர்த்தர் நம்மை காத்து நிற்கிறதுக்கு காரணம் அவர் சோதிக்கப்படுகிற வேளையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக பார்க்கிறோம், 4வது காரியம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 10:23. எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லாமலும் நமக்கு நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், சொன்னவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம். இன்றைக்கு நம்ம டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் சொல்லுங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். பி கரேஜ். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ராமன் சொல்லுவோமா? இது வரைக்கும் நமக்கு பலன் கிடைக்கல, இவ்வளோ நாள் ஆச்சு, 11 மாதம் முடிஞ்சு 12ஆம் மாதம் வந்துச்சு, இந்த வருடமே முடிய போகுதுன்னு. வருடங்கள், காலங்கள், பாட்டு பாடணும்ல, காலங்கள் மாறலாம், வருடங்கள் மாறலாம், ஆனால் வார்த்தை மாறாது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்படுகிற காரியம், கர்த்தருக்கென்று செய்கிற எல்லா கிரியைகளும் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன், அவைகளை பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சின்ன ஊழியம் செஞ்சிருந்தாலும் அதை பார்க்கிற தேவன். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே வாக்குத்தத்தம் பண்ணினதில் அவர் உண்மையுள்ளவராக. சங்கீதம் 89:33-34 வாசிக்கிறோம், அவர் உண்மை பிசகாமலும் இருக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 89:33-34. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாறாமலும் இருப்பேன். அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது உண்மை உள்ளவராய் அவர் இருப்பேன் என்று இன்றைக்கும் நமக்கு மறுபடியும் சொல்கிறார். அவர் ஆமென் சொல்லுவோமா? ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். உங்களுக்கென்று, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று, நம்முடைய குடும்பத்திற்கென்று, நம்முடைய ஊழியத்திற்கென்று, இந்த தேசத்துக்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒருவேளை விட்டு விலகி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், இன்னும் நமக்கு வாய்க்கலே என்று நினைக்கலாம். ஆனால் காலங்கள் மாறலாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை மன்னிப்பதில் அவர் உண்மையுள்ளவர். நம்ம எத்தனையோ சோதனைகள், பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும் அது நடுவிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளையில் ஒரு விசை கூட நம்மை அர்ப்பணித்து நாம் செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமா? அந்த உண்மையுள்ள தேவனை ஒரு நிமிஷம் நம்ம ஸ்தோத்திரிப்போமா? இன்றைக்கு நம்ம செபிக்கிறோம், நம்ம ஸ்தோத்திரிக்கிறோன்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சரீரத்தில், நம்முடைய பலவீன நேரங்களில் தாவீது சொன்னது போல ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொன்னார். அதனால தான் சொல்கிறாரு, உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய உண்மையின் நிமித்தமும் உண்மை நான் துதிப்பேன். இன்னைக்கு துதிப்போமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா? ஆமாண்டவரே, உம்முடைய கிருபையை நினைச்சு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய உண்மையை நினைச்சு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொன்னதை செய்கிறவரப்பா. என் வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலையில் ஆண்டவரே, ஆபத்து நாட்களில் நாங்கள் கூப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு பதில் கொடுத்தீரப்பா. உடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருந்தீர். அநேக நேரங்களில் ஒருவேளை நம்ம உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம், அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்ம நடந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், முறுமுறுத்திருக்கலாம். ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கே இப்படி நடந்தது, எனக்கே இந்த வியாதி, எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த கடன் பாரம், எனக்கே இந்த வேலையில் பிரச்சனை என்று பல நேரங்களில் பல சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம், சோதிக்கப்பட அவர் விடுக்கலாம். ஆனாலும் அந்த சோதனை நடுவில் கர்த்தர் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வழி, ஹல்லேலூயா, அவரே வழியாக இருக்கிறார். அவரிடத்தில் கேட்போமா? அவரே வழியாக இருக்கிறார். இந்த காலவெளியில் ஹல்லேலூயா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடுகிறவர் அல்ல. யோபுனுடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள் எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா, எத்தனையோ அக்கிரமங்கள் செய்கிறவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த நாட்களில். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்ம அப்படி தானே பார்க்குறோம். அநேகர் வந்து நல்லா இருக்கிறாங்க, அநேகர் வந்து வசதியாக இருக்கிறாங்க, அநேகர் வந்து அநேக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அன்று யோபும் அப்படி நினைத்திருக்கலாம். அநேகர் வந்து எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த நெருக்கம், எனக்கே இந்த இழப்பு என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் யோபுவை பார்த்தாயா? இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா, இத்தனை பிரச்சனையின் மத்தியிலும் என்னுடைய பிள்ளைகளை பார்த்தாயா? எத்தனை விசுவாசத்தோடு கூட எனக்காக ஹல்லேலூயா மறுதலிக்காமல், ஹல்லேலூயா முறுமுறுக்காம, அவருடைய விசுவாசத்தில் பலப்படும்படியாய், அவருக்காக உறுதியாய் நிற்கும்படியாய், வைராக்கியம் பாராட்டும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஹல்லேலூயா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலங்களில், இந்த தேசத்தில் அவருடைய மகிமையை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இந்த விசுவாசம் போதாது. எல்லாரும் கேளுங்களா? ஹல்லேலூயா. அன்று சீஷர்கள் கேட்டது போல, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. இந்த காலவெளியில் ஆண்டவரே, சின்ன சின்ன விஷயத்தில் நாங்கள் விழுந்து போகிறோம், சின்ன சின்ன காரியத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா. வல்லமையான காரியங்கள் எங்கள் ஊழியங்களில், எங்கள் ஜெபத்தில் நாங்கள் காணப்படணும்ப்பா. ஒவ்வொருடைய ஜெபமும் மாறட்டும் ஆண்டவரே, அவருடைய விசுவாசம் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே, அற்புதங்களை காண செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க. கர்த்தர் கொடுத்த காரியங்கள் இந்த நாட்களில் அநேக ஆத்துமாக்கள் இல்லாத சூழ்நிலையில் ஒரு 2 மாதங்களாக ஜெபித்த போது அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தின போது அவர் சொன்ன காரியம், அற்புத அடையாளங்களை காண செய்வேன் என்று. இந்த எல்ரோய் சபையில் அநேகர் மூலமாக கர்த்தர் அற்புத அடையாளங்களை காணும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஸ்தோத்திரித்து ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பங்களில் அற்புதங்களை காண செய்ய போகிறார். நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் அற்புதத்தை காண செய்கிறார். சகோதரர் மத்தியில் ஹல்லேலூயா கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அநேக சூழ்நிலையில் நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் உம்மை விட்டு விலகி போயிருக்கிற சூழ்நிலை உண்டு ராஜா. ஒரு விசை கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நீர் வார்த்தையில் ஆண்டவரே, நீர் மன்னிப்பதில் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரப்பா. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த
காலவெளியில் எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அவைகள் சிவேர் என்று இருந்தாலும் ஹalleluya வெண்மையாய் மாற்ற வல்லவர். ஹalleluya நீங்க அறிக்கை செய்கிற இந்த வேளையில அந்த பாவங்கள் எல்லாம் மாற்ற வல்லவர். ஹalleluya அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்ற வல்லவர். ஹalleluya ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கேட்போமா உள்ளத்தால. ஹalleluya ஆண்டவரே என் சிந்தையில் இருக்கிற பாவம், என்னுடைய வார்த்தையில் இருக்கிற பாவங்க, ஆண்டவரே என் கிரியில் இருக்கிற பாவங்களே கர்த்தர் இந்த ஒரு விசை கூட மன்னிப்பீராக ராஜா. ஆம் தகப்பனே, நாங்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி தடையாய் காணப்படுகிற காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய சிந்தையில் இருந்தோ ஹalleluya ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருந்தோ விலகி போவதாக. வேலை ஸ்தலத்தினால் வருகிற பாரங்கள், பிரச்சனைகள், பாடுகள், ஹalleluya குடும்பத்தில் வருகிற சோர்வுகள், ஹalleluya ஹalleluya சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள், ஊழியத்தில் எழும்ப முடியாதபடி காணப்படுகிற எல்லா காரியங்களையும் இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ராஜா. எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா. ஹalleluya நன்றி ஆண்டவரே. அன்று ஒரு சிலராய் மேல் வீட்டு அறையில் கூடியிருந்தாங்க. அநேகர் நினைச்சிருக்கலாம் இவங்களால என்ன செய்ய முடியும்னு. ஆனால் கர்த்தர் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றினார். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. இன்று ஏழ்ரோய் சபையில் அமர்ந்திருக்கிற ஒரு சிலராய் காணப்படலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya ஒப்பு கொடுப்போமா எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. என் தேவன் இடைப்படுவீராக. ஆண்டவரே நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஆவியானவர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை நீர் ஆண்டவரே அப்பா உணர்த்துகிற தேவன், எங்கள் பாவங்களை உணர்த்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களை விடுதலை பெற ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் ராஜா. இந்த காலவெளியில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கட்டும் ராஜா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் காணப்படட்டும். ஹalleluya இன்று இருக்கிற எல்லா ஜெபங்களும் மாறட்டும் ராஜா. ஹalleluya உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. அற்புதங்களை காண செய்வீராக. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எதற்காக எங்களை அழைத்தீரோ, எதற்காக எங்களை முன்குறித்தீரோ, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தின தேவன் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்மோடு கூட உடன்படிக்கை செய்த தேவன் ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும். ஏதோ சும்மா வந்து போகிறதுக்காக அல்லப்பா ஆண்டவரே. ஒரு முகாந்திரம் உண்டு ராஜா. எங்களை நீர் ரட்சித்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அதை நாங்கள் நிறைவேற்ற எங்களை பாத்திரவானாய் மாற்றுங்க. எங்களை ஆண்டவரே அப்பா உண்மையுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்டவரே தகப்பனே சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தாலே முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை உண்மையுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆம் தகப்பனே உமக்கு உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய், சபைக்கு உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே, ஊழியத்திற்கு உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தில் நாங்கள் செல்கிற இடமெல்லாம் உண்மையுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹalleluya உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆம் தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக, பண்படுத்துவீராக. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.